So idan sa over the edge, feel like I'm floating in. Break out, I've got to see. Dinesh, so guys, welcome back to my channel. Guys, நம்ம மறக்காம channel subscribe பண்ணிடுங்க. So இப்போ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, so இது வந்து பைக் ரிலேட்டட் வீடியோ கிடையாதுங்க. So இது வந்து வேற மாதிரி ஒரு லார் ரிலேட்டட். என்னன்னு பாத்தீங்கன்னா வித் பெர்மிஷனோட தான் இந்த வீடியோ வரும். சரிங்களா? பெர்மிஷன் இல்லாம இந்த வீடியோ வந்து வெளிய வராது. So என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீங்க ஹை கோர்ட்ல ஒரு மாதிரி அதுல வந்து இப்போ நம்ம சொல்லிடுறேன் நீதான கரெக்டாக. ஸோ எம்எம்பியில் ஒரு சின்ன எலெக்ஷன் அது வந்து எங்கள் சார் சீனியர் வந்து நிற்கிறாங்க. ஸோ எம்எம்பிஏவில் வந்து அவங்க சார் வந்து நிற்கிறாங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன எலெக்ஷன் தாங்க. ஸோ இப்போ வந்து ஜெயிக்க போகிறோமா இல்லை இப்போ இல்லையா அப்படின்றத வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, அடுத்த மேக்ஸிமம் நம்ம ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்ப்போம் ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ வாங்க. ஸோ வெயிட்டிங்க. இன்னும் ரிசல்ட் வந்து தெரியல. வருவா நாங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. எனக்கு ஜெயிச்சு மாதிரி எனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு சரி ஓகேங்க, முழு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ பார்ப்போம். காலி வீடியோவில் கவர் பண்ணணும். நல்லா கவர் பண்ணேன். என்ன எங்கள் சார் எப்படி இருக்கு? அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லணும். சார் யாருமே கரெக்டாக அந்த இதுக்கு தெரியல சார். தெரியும் ப்ரோ, நான் பார்த்துருக்கேன். அப்படிங்களா சார்? நான் பார்த்தேன் ஃபோட்டோ பார்த்தேன். சரி சார், சரி உனக்கு ஏற்றாலும் நம்பர்ஸ்லாம் இல்லைடா. இதில் ஒன்று, இதில் ஒன்று தானே ப்ரோ? இதுலேயும் ஒன்று தானே? இதுலேயும் ஒன்று, இதில் 8. ஆமாம் 9, இதில் 8. ஸோ இதாங்க சார். எப்படி ஜெயிப்போமா போப்போமா அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. அப்படி கேட்காதீங்க. அடுத்து என்ன போஸ்டிங் போடுறாங்க? சரி வாங்க பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து பண்ணா தான் போகும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டே இந்த கடைசியில் ஸோ உள்ள ஓட்டி உள்ள வந்து இருக்கீங்களா? உள்ள போய் Prithviraj 142, Saravanan 145, Saravanakumar 159. Thank you. 159 கடைசியா இருக்கு. சார் சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ ஃபைனலாக ஜெயிச்சாரு. உள்ள போய் பயங்கரமா ஸோ சொன்ன மாதிரியே ஜெயிச்சாச்சுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இனி வேறு லெவல் பார்ட்டி தான். ஸோ வீடியோ வந்து பண்ணாமல் போகுது. ஸோ பார்த்துட்டே இருங்க. ஸோ எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம்.
என்ன எழுதிட்டீங்களா? அப்படியே நானும் போய் நின்றுக்கிறேன். ஃபைனலி உங்களுக்கு ஜெயிச்சாச்சுங்க. ஸோ இனி அப்படியே போய்ப்பான் சார். நீ அவ்வளோ பார்ட்டி தானே நம்மளுக்கு. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 9 கண்டஸ்டன்ஸு. அந்த 9 கண்டஸ்டன்ஸில் அந்த 8க்குள்ளே வரணும். நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஃபஸ்ட்டு 3க்குள்ளே வந்துட்டால் போதும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ நல்ல வேலைங்க எங்கள் சார் இந்த செகண்ட் பிளேஸ். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வேறு காரில் போயிட்டாங்க. ஸோ எங்கள் சார், இது வந்து எங்கள் சார் காரு, ஒன்று என் கார்லாம் நினச்சிடாதீங்க. ஸோ இது வந்து எங்கள் சார் கார். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம ப்ளூ ஏஞ்சல் வந்து நம்ம ஆஃபீஸில் ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து காரில் போயிட்டுருக்கோம். சரிங்களா? அதனால தான் யாருமே இல்லை பாருங்கள், நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பிளான்றது வந்து இனி அங்கே போன பிறகு தான் தெரியும். சரிங்களா? அநேகமாக இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுமா இல்லை வந்து இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு தெரிலங்க. சரிங்களா? மேபி வந்து இன்னும் ஸ்பெஷல் அகேஷன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அந்த வீடியோவில் க்ளப் ஆகி மறுபடியும் வரலாம். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ வந்து இதோடவே எங்கேயாவது ஒரு சின்ன அக்கேஷன் மாதிரி போய் அப்படி முடியிருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எந்த அளவு இருக்க போகுதுன்னு தெரில. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எப்பயுமே மோட்டோ விளாக் பண்ணி தான் ஓகே ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மோட்டோ விளாக் பண்ணி தாங்க எப்பயுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமாக ஒரு லா ஃபீல்டில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி போடுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிருக்கும் லா ஃபீல்டில் வந்து என்னென்னலாம் எப்படி படிக்கணும், எப்படி ஜாயின் பண்ணணும், அதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் நம்மலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றது லைட்டாக சொல்லியிருப்பேன். ஒரு 10% சொல்லியிருப்பேன். அது ஒரு 10% சொல்லியிருப்பேன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு அசோசியேஷன் வந்து ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு அந்த இதில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறோமா. ஸோ இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன்லாம் வச்சு அதில் வந்து இந்த மாதிரி நின்று ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ பாருங்கள். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து சொல்லுங்கள். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டே டியூன்.